நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ரசிகர்களும் தொண்டர்களும் சாலையின் இருபுறமும் இருந்து அவரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இன்று தஞ்சையில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு புறப்பட்டு சென்றார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் திருச்சியில் இருந்து சாலை மார்க்கமாக இந்த சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் செல்லும் வழியில் ரசிகர்களும் தொண்டர்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்க திருச்சியில் இருந்து தஞ்சை செங்கிப்பட்டிக்கு தாவேக தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சாலை மார்க்கமாக அவர் அங்கே செல்லக்கூடிய நிலையில் அவரை காண வழிநெடுக ரசிகர்களும் தொண்டர்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அவர் செல்லும் வாகனத்தின் மீது பூக்களை தூவி தொண்டர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா விஜய் நான் வரேன். விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
கூட்டத்தில் பங்கேற்க திருச்சியில் இருந்து தஞ்சை செங்கிப்பட்டிக்கு தாவேக தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சாலை மார்க்கமாக அவர் செல்லக்கூடிய நிலையில் அது பற்றி அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் அகிலா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமிப்பட்டியிலே விஜய் அதாவது தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று 9:35 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் அடைந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி விஐபி வழியாக வெளியே வந்த அவருக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து உள்ளே அதாவது திருச்சி விமான நிலையத்தின் உள்ளே யாரும் பொதுமக்கள் மட்டுமில்லாமல் பலரையும் பத்திரிகையாளர் கொண்டு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கு அதாவது விமான நிலையத்தின் வெளிப்பகுதியிலே ஒரு 200க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்கள் இந்த பகுதியிலே அவர்கள் பூக்களை தூவியும் உற்சாகமாக தாவேகா தலைவர் வாழ்க என்ற கோஷத்தை எழுப்பி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அவரை பின்தொடர்ந்து அவரை வரவேற்றும் அதே போல பூக்களை தூவியும் சென்று வருகின்றனர். குறிப்பாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி புதுக்கோட்டை சாலை வழியாக அதிலிருந்து 100 அடி சாலை வழியாக துவாக்குடி சென்று அங்கிருந்து செங்கிப்பட்டி அதாவது அந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அங்கு செல்ல உள்ளார் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது அவரை சுற்றி அதாவது இளைஞர்கள் யாரும் அதாவது இருசக்கர வாகனத்தில் யாரும் வர வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களை பின்தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் மட்டும் இல்லாமல் கார்களும் அணிவகுத்து செல்கின்றன. அவர்களை உற்சாகமாக வரவேற்றும் ஆங்காங்கே நிர்வாகிகள் அந்த பகுதியில நின்று கொண்டும் உற்சாகம் வரவேற்று பூக்களத்தையும் வரவேற்று வருகின்றனர். குறிப்பாக தற்போது இந்த பகுதியிலே விமான நிலையத்தை தாண்டி மாத்தூர் பகுதி அருகே சென்று கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரோட தலைவர் சென்று கொண்டிருக்கும் போது அவரை உற்சாகமாக அவரை வரவேற்றும் ஆங்காங்கே சில இடங்களிலே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் செல்லும் இடத்தில் அந்த பகுதியிலே உற்சாகமாக அவரை வரவேற்கும் விதமாக பல இடங்களில் அதாவது இருபுறமுமே சாலையின் இருபுறமே வரவேற்று இந்த பகுதியில தற்போது தமிழக வெற்றிகளை வரவேற்று வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் பார்ப்பதற்காகவும் நடிகராக இருப்பதாகவும் அவரை பார்ப்பதற்காக ஆங்காங்கே சாலைகளை குவிந்துள்ளதால் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்தை போலீசார் சரி செய்தாலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆங்காங்கே உற்சாகமாக மகிழ்ச்சி பொங்க பூக்களை தூவியும் வர இருப்பதால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் ஐயாசாமிப்பட்டியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி நடைபெறும் இடத்திற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் அங்கு செல்லும் இடம் அவர் சென்று கொண்டிருக்கும் போதே அவர் முன்னாலும் பின்னாலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அவரை உற்சாகம் வரவேற்றும் அதே போல சாலையின் நடுப்பகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த கொடிகளும் அங்கே நடப்பட்டும் அவரை உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு தமிழக தலைவர் சென்று கொண்டிருக்கிறார். அவரை நாமும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் பலரும் இந்த பகுதியில சென்று கொண்டிருக்கின்றனர். போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டாலும் இந்த பகுதியில 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதால் மக்கள் அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் அவரை வரவேற்பதற்காக உற்சாகமாக தற்போது வரை வரவேற்று புதுக்கோட்டை சென்று கொண்டார்களா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.